Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல செர்பியன் பிரீமியர் லீக் அந்த வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்க இருக்கிற செர்பியன் பிரீமியர் லீக் மேட்சோட ஃபர்ஸ்ட் மேட்சோட தான் பார்க்க போறோம். ஸோ இந்தியாவில் எப்படி ஐபிஎல் மேட்ச் நடக்குதோ அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்க இருக்கிற செர்பியன் பிரீமியர் லீக். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டிகுவா அண்ட் பார்புடா பெலிகன் வெர்சஸ் செட் கிட்ஸ் நேவல்ஸ் பாரிடஸ். ஸோ இவங்களுக்கு இடையில நடக்க இருக்கிற ஃபர்ஸ்ட் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இப்போ மேட்சை பொறுத்த வரைக்கும் 30 ஆகஸ்ட் வந்து நடக்க இருக்கு. டைமிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏர்லி மார்னிங். ஸோ விடிய காலையில 4:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. மோஸ்ட்லி இந்த மேட்ச் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விடிய காலையில் 4:30 மணிக்கு தான் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ 1-2 மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் ஏர்லியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி அந்த மாதிரி டைம்ல வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சார் விவியன் ரிச்சர்ட் ஸ்டேடியம் நார்த் சவுண்ட் ஆன்டிகுவால தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஓகே, பார்த்த நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து உங்க டவுன் டாக்ல பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் இருக்கட்டும் சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல 2 டீம்ல இருக்க பிளேயிங் லெவல்ல ஏதாச்சும் மாற்றம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டெலிகிராம பேன் பண்ண போறதா வந்து நியூஸ் வந்து நிறையவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குதுங்க. காரணம் இந்த டெலிகிராம் சேனலோட ஓனரை வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸும் வந்து நிறைய பரவிட்டு இருக்கு. ஸோ சப்போஸ் டெலிகிராம் வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் வந்து வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ யார் வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலயமா வந்து நம்ம வாட்ஸ்அப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல நான் என்னென்ன கொடுத்துட்டு இருக்கேனோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்லயும் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதோட எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்க இருக்கிற செர்பியன் பிரீமியர் லீக் மேட்ச் நடக்க இருக்கிற எல்லா மேட்சுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸோட லாஸ்ட் 5 மேட்ச்ல என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, ஆவரேஜ் ஸ்கோர் என்ன, ட்ரீம் டீம்ல எத்தனை முறை வந்திருக்கிறாங்க, எத்தனை விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எல்லா மேட்சுக்குமே வந்து நான் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க லிங்க் மூலமா போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. சப்போஸ் டெலிகிராம பிளான் பண்ணிட்டாலும் நம்ம வாட்ஸ்அப்ல வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இப்போ அடுத்த பிச்சு ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் இன்சர் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக போக பிச்சு யூஸ்டு ஆக ஆக ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இதுல இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஒரு 30% சப்போர்ட் பண்ணுதுன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு 70% வரையும் இந்த பர்டிகுலர் வெனுல டாமினேட் பண்றதுக்காக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு 140 to 150 சம்திங் ஸ்கோர் தான் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி அடிச்சுட்டாவே சேஸ் பண்ற டீம் வந்து ரொம்பவே சிரமப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்டை வந்து பார்ப்போம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் T20 டொமஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 1 மேட்சும் பேட் செகண்ட் ஆஃப் பண்ண டீம் 5 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் என்னன்னு பார்த்தோம்னா 144ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காங்க. அகேன்ஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 179 அப்படிங்கிறத வந்து அடிச்சிருக்கிறாங்க செட் லூக்கியா. ஸோ லோவஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஆன்டிகுவா வந்து அடிச்சிருக்காங்க. 96க்கு வந்து 10 விக்கெட் வந்து இழந்துட்டாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ஹெட்வர்ட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 18 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல 10 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிகுவா பார்புடா பெலிகன்ஸும் செட் கிட்ஸ் நேவல்ஸும் 8 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய டிஃபரெண்ட் இல்லை. ஆன்டிகுவா பார்புடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் வின்னிங் விஷயம் தான் கொஞ்சம் ஹாப்பரைட்ல தான் வந்து இருக்காங்க ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்ததான் நீங்க இன்னும் நம்ம மை ஃபேப்லோன் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் கான்டெஸ்ட் ப்ளே பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். ஸோ மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ காரணம் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் லெவன் ஆப்ல ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு நீங்க பே பண்றீங்கன்னா 5448 ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணா போதும். அதே மற்ற ஆப்ல பாத்தீங்கன்னா 5750 ரூபா நீங்க
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஃபோக்கஸ் லெவனுக்கு மற்ற ஆப்புக்கு நீங்க கம்பேர் பண்ணும்போது 302 ரூபா வரும் சேவிங்ஸ் ஆகும், ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம எல்லா அமௌண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 100, 102, 130 ரூபா அந்த மாதிரி அமௌண்ட்ல டிஃபரன்ஸ் வருது. ஒரு மேட்சுக்கு ஒரு 50 ரூபா நமக்கு டிஃபரெண்ட் வந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 4 மேட்ச் கட்டுறோம்னா ஒரு 200 ரூபா வரையும் நமக்கு டிஃபரன்ஸ் வந்துடும். ஸோ அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வச்சு இன்னொரு மேட்ச் கூட நம்ம வந்து பிளே பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. மறக்காம நம்ம ஃபோக்கஸ் லெவன் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஃபோக்கஸ் லெவன் ஆப்ல எந்த ஒரு ஆப்லயுமே கொடுக்காத ஒரு ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் லெவன் ஆப்ல வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தாங்க. ஸோ எந்த ஒரு ஆப்லயுமே இந்த 5+1ங்கிற ஆப்ஷன் வந்து கிடையாது. இந்த ஒரு ஆப்ல மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து இருக்கு. 5+1னா பெருசா ஒன்றும் கிடையாது. ஒரு டீம்ல இருந்து 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நம்ம பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கொடுத்து நம்ம பிளே பண்ணணும். ஸோ ஒரு 11 பேர் கொண்ட டீம் வந்து நம்ம கிரியேட் பண்றது நம்ம கஷ்டமா இருந்ததுன்னா ஒரு 6 பிளேயர் கம்பல்சரி இந்த 6 பிளேயர் வந்து நம்ம கரெக்டாக கணிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, பவுலிங்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, பேட்டிங்ல நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த பர்டிகுலர் பிளேயருக்கு மட்டும் கொடுத்து கேப்டன் வைஸ் கொடுத்து நம்ம வந்து பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 10+1ங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதர் ஆப்ஷன்களும் நிறையவே வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஃபோக்கஸ் லெவன் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வித்ட்ரால் பண்ற மணியா இருக்கட்டும், டெபாசிட் பண்ற மணியா இருக்கட்டும், அதுக்கு ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் வந்து அவங்க பிடிக்கிறதே கிடையாது. ஸோ நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸும் பிடிக்கிறது கிடையாது, நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டியும் வந்து பிடிக்கிறது கிடையாது. மாறாக 6% வரையும் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கும் எக்ஸ்ட்ரா 6% கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கும் எக்ஸ்ட்ரா 6% வரையும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான வயசுல ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் லெவன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஆப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இமெயில் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, அடுத்ததான் 2 டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவனை வந்து பார்ப்போம். ஸோ ஆன்டிகுவா பார்புடா பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் ஃபக்கர் ஜமான், பிரெண்டன் கிங், ஜஸ்டின் கிரேவ்ஸ், சாம் பில்லிங்ஸ், ஹாமில்டன், பிரைன்ஸ், ஆலன், கிறிஸ் கிரீன், ஸ்பிரிங்கர், முகமது அமீர் அண்ட் ஹைடன் பால்ஸ். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிகோ பார்புடா ஃபேன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. பார்த்தா செட் கிங்ஸ் நாவல்ஸ் பிளேயிங் பொறுத்த வரைக்கும் கேன் மேர்ஸ், ஆண்ட்ரூ பிரெல்சர், எவின் லூயிஸ், பிரஸ்டன் சாட்ஸ், சிகந்தர் ராசா, ரூதன் ஃபோர்ட், ஓடின் ஸ்மித், ட்ரெக்கர்ஸ், அஸ்மித் நெட், ஆண்ட்ரின் நோக்கியா அண்ட் சன்சி. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா செட் கிட்ஸ் நேவல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ 2 டீமோட பிளேயர்ஸோட டெவலப்மெண்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, ஸோ அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ இது சாம் பில்லிங்ஸ் அண்ட் ரோசன் பிரைம்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிகோ பார்புடா ஃபேன்ஸோட ஒரு டெவலப்மெண்ட் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ சாம் பில்லிங்ஸ் அந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாருங்க. ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்றவங்க மஸ்ட் ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் என்னன்னா இந்த பர்டிகுலர் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல விக்கெட் கீப்பருக்கு கேட்ச் பிடிக்க நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ சாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன் வரையும் நான் இவர்கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கலாம். ஸோ 20+ ரன் அடிச்சாலும் ஒரு 25ல இருந்து 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சாம் பில்லிங்ஸ். ஸோ ஓவராலா ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு சாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்ததா ரோசன் பிரைம்ஸ். ஸோ ரோசன் பிரைம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல 3ல இருந்து 4 ஓவர் வரையுமே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ அப்படி 3ல இருந்து 4 ஓவர் பவுல் பண்றாருன்னா கம்பல்சரி ஒரு விக்கெட்டும், ஸோ அன்எக்ஸ்பெக்டடா ஒரு 2 விக்கெட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஒரு விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு விக்கெட்டுங்கும் போது 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைச்சிடும். அண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4, ஸோ பேட்டிங் வராமையே ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் இவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங் வந்தாலும் ஸோ வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கடைசி ஒரு 10 பால்ல வந்தாலும் ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கக்கூடிய ஒரு ஒருத்தபிளான பிளேயர் அதாவது இருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு 15+ ரன்னாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ
ஸோ ஓவராலா ஒரு 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் வந்து அது சொல்லியிருக்கேன். ஸோ பேட்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ டாப் ஆர்ல ஏரியா விக்கெட் விளந்துருச்சு. ஒரு 5 ஓவர் இருக்கும்போது ஒரு பேட்டிங் வராருன்னா ஒரு 25-30+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு ரேசன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்ததான் கிட்ஸ் நேவர்ஸை பொறுத்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா யாரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறத வந்து இன்னும் தெரிவிக்கல. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது தான் வந்து யார் விக்கெட் கீப்பிங் பண்றாங்க அப்படின்னு தெரியும். ஸோ ஆண்ட்ரா பிரஸ்டா அண்ட் ட்ரெஸ்டன் சப்ஸ் இவங்க 2 பேர்ல யார் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறத இன்னும் அதிகாரப்பூர்வமா வந்து இன்னும் அறிவிக்கல. ஸோ ஆண்ட்ரோ பிரஸ்டர் வந்து விக்கெட் கீப்பரா இருந்தாரா மஸ்ட் யார் விக்கெட் கீப்பரா இருந்தாலும் சரி மஸ்ட் ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் விக்கெட் கீப்பர் கிடைக்கக்கூடிய அந்த 25+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் ஆடுற வரதுக்கு முன்னாடியே வந்து கிடைச்சிடும். ஸ்பின்னருக்கு அந்த பர்டிகுலர் சப்போர்ட்டிங்கா இருக்கிற காரணமாக. ஸோ ஆண்ட்ரா பிரஸ்டர் வந்து விக்கெட் கீப்பிங் பண்றாரா இவர் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங் ஆடுல இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஸோ அந்த இன்னிங்ஸை ஓபன் பண்றது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த ட்ரெஸ்டன் ஸ்டப் சேம் தான். ட்ரெஸ்டன் ஸ்டப் விக்கெட் கீப்பிங் பண்ணாங்கன்னா பேட்டிங் ஆடுற வரதுக்கு முன்னாடியே அந்த 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிடும். அண்ட் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய பிளேயருங்க. ஸோ செகண்ட் ஒன் பேட்டிங் வந்து செகண்ட் ஒன் தேர்ட் ஒன்ல வந்து இறங்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் ஆடுறதுனால கடைசி ஒரு 10 இருந்து ஒரு 15 பால் வந்து பேட்டிங் பிடிச்சாலும் இவர் பேட்டிங்ல இருந்து 25 இருந்து 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலா ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் ஃபீல்டிங் ஸோ ஒரு விக்கெட் கீப்பிங் பண்ணாருன்னா கிட்டத்தட்ட ஓவராலா ஒரு 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணல பேட்டிங் ஆர்டர் மட்டும்தான் அவர் வராரு அப்படின்னாலும் மஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிடும். அண்ட் இவர் ஃபீல்டிங் பொசிஷன்லாம் லாங் அண்ட் லாங் ஆஃப்ல இருக்கும். ஸ்கொயர் பவுண்டரிஸ் எங்கெங்க கேச்சஸ் பிடிக்கலாம் அங்கெல்லாம் வந்து ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் வந்து இருக்குங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 8 இருந்து ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ ஓவராலா ஒரு விக்கெட் கீப்பிங் பண்ணாலும் சரி பண்ணாடியும் சரி ஓவராலா 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ட்ரெஸ்டன் ஸ்டப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ரெஸ்டன் ஸ்டப்பா மஸ்ட் ஒரு பிக்கா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் வந்து சிகந்தர் ராசா. சிகந்தர் ராசாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 1-2 ஓவர் வரையும் தாங்க பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஏன்னா ப்ராப்பர் பவுலர்ஸ் ஒரு 5-6 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் பவுலர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அது மஞ்சத்துல சிகந்தர் ராசாவை பொறுத்த வரைக்கும் ஆப்போனன்ட் டீம்ல ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கனால 1-2 ஓவர் வரைக்கும் மோஸ்ட்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அப்படி 1-2 ஓவர் இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குமே இல்லையா. கம்பல்சரி விக்கெட் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் இருக்கிற இன்னொரு எக்ஸ்ட்ரா அந்த ஃபீல்டிங் பொசிஷன்னா லாங்ல தான் வந்து நிற்பாரு. அந்த பவுண்டரிஸ் லைன்ல தான் வந்து நிற்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கேச்சஸ் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவரால ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வந்து கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங் ஆடல ரீசன்ட் ஃபார்ம்ல ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்து இருக்காரு. ஸோ லாஸ்டா இந்த 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் டீம்ல எல்லா மேட்ச்லயும் வந்து வந்திருக்காங்க. ஸோ ஆவரேஜும் பாத்தீங்கன்னா ஒரு 50+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஸோ ரொம்பவே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா ஒரு 30+ ரன் வரையும் நம்ம இவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஓடன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர்னு வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து நம்ம போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா டாப் ஆர்டர்ல 7 விக்கெட் இழந்துருச்சு. கடைசி ஒரு 5 ஓவர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இவர் வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து டாப் ஆர்டர்ல வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல பேட்டிங் ஆர்டர்ல சேம் அதே தாங்க ரொம்ப பால்ல இருந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல கடைசி 15 பால் பிடிச்சாலும் சரி இவர்கிட்ட நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும் போது இவருக்கு வந்து ஒரு ரிஸ்க் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பர் ஆப்ஷன் வந்து இருக்கும். ரெண்டு டீமோட 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஆன்டிகா பார்படோ ஃபேன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபகர் ஜமான் அண்ட் ஹெல்மிட்டர். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா 50-50 ஆப்ஷனை வந்து பிக் பண்ணியிருக்கேன். காரணம் என்ன அப்படிங்கறத நான் வந்து சொல்லிடுறேன். ஃபகர் ஜமானை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாருங்க. ஃபகர் ஜமான் ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ பாலை டேக்கன் பண்ணி ஆடணும், ஸ்கோர் எடுக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டாரு. பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடா எட்ஜா இருக்கட்டும், ஸோ மிஸ் அவுட்டா இருந்தாலும்
இயர்லியா வந்து ஒரு விக்கெட் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+2 வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ 20+2ங்கும் போது ஓவரானா டீமுக்கு ஸ்கோர்லாம் சேர்த்தோம்னா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லை. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவா வேற ஆடுறாரு, வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே இல்லாதனாலதான் இவருக்கு வந்து நான் ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்தா ஹேமில்டனை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3rd and 4th வராரு. ஸோ 3rd பொசிஷன்ல வந்து இருக்க காரணமாக இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் வருவாரா அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸோ டாப் ஆர்டர்ல இருக்க பேட்ஸ்மேன் ஒரு 15 இருந்து ஒரு 16 ஓவர் வரைக்கும் பேட்டிங் பிடிச்சிட்டாங்க, கடைசி 4 ஓவர் தான் இருக்குன்னா இவர் பேட்டிங் ஆர்டர்ல கீழே இறக்கிட்டு ஸோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா பிரைமல்ஸ்க்கு வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ஆலன், ஸோ ஃபேபியன் ஆலன், ஸோ இவரோட பேட்டிங் ஆர்டர் வந்து அப்பர் கைக்கு வந்து கொண்டு போயிருவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஹேமில்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் கிடைக்குமா அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸோ அதனால இவருக்கு வந்து நான் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் காரணமா அது மட்டும் கிடையாது. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே அந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படிங்கறது எதுவுமே பெருசா இல்ல. பேட்டிங் ஆர்டர்ல இருந்து மட்டும் ஒரு 35+ ரன் அடிச்சா மட்டும்தான் இவங்க ட்ரீம் டீமுக்கு வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நான் ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல டிஃபரன்ஸா ட்ரை பண்றேன்னு நினைக்கிறவங்க இவங்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் கேன் மேரிஸ் அண்ட் ரூதர்ஃபுட். ஸோ கேன் மேரிஸ் சேம் இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாரு. இந்த பர்டிகுலர் மேட்சை ஒரு பவுல் பண்றதுக்கு மோஸ்ட்லி வாய்ப்பே கிடையாது. காரணம் ப்ராப்பர் பவுலர்ஸ் 6 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிகந்தர் அசோட 7 பேர் சொல்லியும் பவுலிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கம்பல்சரி கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அப்படியே பேட்டிங் ஆர்டர்ல இருந்து மட்டும் 35+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் இவர் ட்ரீம் டீமுக்கு எலிஜிபிள் ஆக ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இவரும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து கொஞ்சம் அக்ரெசிவ் ஆடுவாரு. ஸோ என்னதான் ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்து டேக்கன் பண்ணி இவர் பிளே பண்ணாலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே அடிச்சு ஆடிட்டாலும் ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காருங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல கிறிஸ் கிரீனை வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளே வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் கேன் மேரிஸ் வந்து நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் ரூதர்ஃபுட். ஸோ ரூதர்ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கடைசி இந்த பேட்டிங் ஆர்டர் இவர் கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸோ டாப் ஆர்டர்ல இருக்க பிளேயர்ஸ் மேட்சை முடிச்சிட்டாங்கன்னா ரூதர்ஃபுட்டுக்கு பேட்டிங் ஆர்டர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கொஸ்டின் மார்க். சப்போஸ் டாப் ஆர்டர்ல இருக்கவங்க கொஞ்சம் விக்கெட் இழந்துறாங்க, கடைசி ஒரு 3 ஓவர் கிடைச்சாலும் சரி ரூதர்ஃபுட் வந்து ஒரு 25+ ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த டீம்ல இருக்க 4 ஓவரால ஒரு 35+ பார்ட்டிசிபென்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு எதுவும் பெருசா இல்லை. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா கிடைக்கிற கேட்சஸ் வேணா கிடைக்கலாம், கம்பல்சரி கேட்சஸ் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பெருசா எதுவும் இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ் நீங்க டிஃபரன்ஸா ட்ரை பண்றாங்க, கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றாங்க, கொஞ்சம் ஆப்ஷன் வைஸ்ல நீங்க சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா லோ பர்சன்டேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறது பார்ப்போம். ரோசன் பிரைம்ஸ். ஸோ ரோசன் பிரைம்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டபுள் ஆப்ஷன் பீக்ல வந்து இருக்காரு. ஸோ 3ல இருந்து 4 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படி பவுல் பண்ற பட்சத்துல ஒரு விக்கெட் கம்பல்சரி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அதே மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் 25+ ரன் வரையும் நம்ம இருந்து வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் ஃபேபியன் ஆலன். ஸோ ஃபேபியன் ஆலனை பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் வரையும் பவுல் பண்ணுவாருங்க. ஸோ அதிகபட்சம் ஒரு 3 வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். ஸோ 2 ஓவருங்கும் போது 1 விக்கெட் இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் டாப் ஆர்டர்ல எல்லா விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா இவரோட பேட்டிங் ஆர்டரை வந்து அப்பர் ஹெட் கொண்டு போயிருவாங்க. ஏன்னா வெறும் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல டாப் ஆர்டர்ல இருக்க விக்கெட் இழந்துருச்சுன்னா கடைசி ஒரு 20 பால் இருக்கும் பட்சத்துல இவரோட பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர் பொசிஷன் ஆகிறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். 20ங்கிற போது 25+ ஃபேண்டசி பாயிண்ட், 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ ஓவரால் அது ஒரு 25, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ ஓவரால ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ இந்த மேட்ச்ல இந்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரீசனா வந்து லாஸ்ட் 5 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு மேட்ச்ல வந்து ட்ரீம் டீமுக்கு வர கிடையாதுங்க. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் ட்ரீம் டீம் வந்து வந்திருக்காரு. ஒரு விக்கெட் ஆப்ஷன் பெருசா எதுவுமே இல்லை. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு பேட்டிங் ஆர்டர் வருவாருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இவருக்கு வந்து நான் ஒரு எப்ப வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இவர் நீங்க வந்து இவரை 50-50 ஆப்ஷனா ட்ரை பண்றதாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அடுத்ததா சமர் ஸ்பிங்கர். ஸோ சமர் ஸ்பிங்கரை பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் வரையும் கம்பல்சரி வந்து போல் பண்ணிடுவாரு. அப்படி இருக்க பட்சத்துல ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. காரணம் ரீசன்ட் ஃபார்ம். லாஸ்டா இந்த 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்ச்லயுமே ட்ரீம் டீம் வரையும் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 5 மேட்ச்ல 5 விக்கெட் வரையும். ஸோ மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ லாஸ்டா இந்த 5 மேட்ச் வரையும் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 5 மேட்ச்லயும் அதாவது கம்பல்சரி ட்ரீம் டீம்ல வந்து வந்திருக்காருங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நீங்க வந்து ஃபேபன் ஆலன் அண்ட் சமர் ஸ்பின்னர், ஸோ இவங்க 2 பேருக்கும் நீங்க டிஃபரன்ஸா வந்து ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பர் ஆப்ஷன் வந்து இருக்கும். அடுத்ததா ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டப். ஸோ ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்றாரு அப்படின்னாலும் சரி, விக்கெட் கீப்பிங் பண்ணலைனாலும் சரி, போத் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. விக்கெட் கீப்பிங் பண்ணாருன்னா விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரை கிடைச்சிடும். அப்படி விக்கெட் கீப்பிங் பண்ணலைனாலும் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் கேச்சஸ் பிடிக்கிறது மூலமா ஒரு 12ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்டா அந்த 5 மேட்ச்ல 3 மேட்ச்ல கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வரையும் வந்திருக்காரு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. இங்க பார்த்துதான் ஓரின் ஸ்மித். ஸோ ஓரின் ஸ்மித் பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. போத் இன்னிங்ஸ் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 15+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 1 hour கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் ட்ரக்கர்ஸ். ஸோ ட்ரக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்தில் இவருக்கு வந்து ஒரு விக்கெட் கம்பல்சரி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா லாங் ஆஃப்ல தான் வந்து இருக்கும். ஸோ அந்த பவுண்டரி லைன்ஸ்ல வந்து இவர் ஃபீல்டிங் இருக்கிறதுனால ஸோ 1 or 2 கேஜஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இவங்க வந்து ரொம்ப லோ பர்சன்ட், கிட்டத்தட்ட 30% கீழே தான் வந்து பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றேன், இவங்க மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யாரு, உங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ பிரண்டன் கிங், சாம் பில்லிங்ஸ், கிறிஸ் கிரீன் அண்ட் முகமது அமீர். ஸோ இந்த பர்டிகுலர் 4 பேரும் கிட்டத்தட்ட 80% மேல வந்து பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒர்த்தான பிளேயரா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பிரண்டன் கிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவா ஆட மாட்டாரு. பாலுக்கு தகுந்த டேக்கன் பண்ணி சிங்கிள்ஸ் மாத்தி கொடுத்து பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அப்படிங்கும்போது அந்த பவர் பிளேலயே கிட்டத்தட்ட ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருந்தாரு. பட் லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி அப்படிங்கிற காரணமா பெருசா வந்து பிளே பண்ணல. ஸோ இந்த மேட்ச்ல இவர் டீம்ல இருந்தாருன்னா இவர் தான் அந்த டீமோட கேப்டன்ஷிப் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இல்லாத பட்சத்துல சாம் பில்லிங்ஸ் அந்த டீமோட கேப்டனா வந்து இருப்பாரு. ஸோ பிரண்டன் கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் பிளே பண்ணாருன்னா பேட்டிங்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் கடைசி அந்த டெத் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஃபீல்டிங் பொசிஷனை இந்த ஸ்கொயர் பவுண்டரி லைன் அந்த லாங் ஆஃப்ல ஸ்கொயர் பவுண்டரி அந்த மாதிரி பவுண்டரி லைன்ஸ்ல வந்து இவர் சேஞ்சஸ் பண்ணிக்குவாருங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா 1 அல்லது 2 கேசஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு பிரண்டன் கிங்கை பொறுத்த வரைக்கும். பிரண்டன் கிங் இந்த மேட்ச்ல வந்து பிளே பண்ணாருன்னா மஸ்ட் ஒரு பிக்கா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த சாம் பில்லிங்ஸ். ஸோ சாம் பில்லிங்ஸ் விக்கெட் கீப்பிங் பண்றாரு அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹை பர்சன்டேஜ் பீப்புள் பிக் பண்ணி இருக்கிறதுக்கு ஒரு ஒருத்தர பிளேயரா தான் வந்து இருப்பாரு. அடுத்த கிறிஸ் கிரீன். ஸோ கிறிஸ் கிரீனை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பவர் பிளேலயே வந்து இவர் பவுல் பண்றதுனால இயர்லியே விக்கெட் வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அதாவது முகமது அமீரை பொறுத்த வரைக்கும் 4 ஓவரும் சேம் தான் 4 ஓவரும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த கேச்சஸ் மூலமா பிடிக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து முகமது அமீர்கிட்ட வந்து இருக்கு. ஸோ முகமது அமீரோட ரீசன்ட் லாஸ்ட் 5 மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் டீம்ல வந்து வந்திருக்காரு. அடுத்ததான் ஆண்ட்ரூ ஃபிளெச்சர். ஸோ ஆண்ட்ரூ ஃபிளெச்சரை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்ணாருன்னா மஸ்ட் ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்படி விக்கெட் கீப்பிங் பண்ணல, பேட்டிங்ல இருந்து மட்டும்தான் இவருக்கு வந்து ஃபைனான்ஸ் வந்து வருதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. அடுத்த சிகந்தர் ராசா.
ஸோ சிகந்தர் ராசா பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 2 ஓவர் வரைக்கும் தான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். காரணம் ப்ராப்பர் 6 பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இவர்கிட்ட வந்து அந்த பவுலர்ஸ்ல இருந்து யாராச்சும் அதிகபட்சமான ஸ்கோர் கொடுத்துட்டா மட்டும்தான் அவங்கள்ட்ட ஓவர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம அப்படி இல்லைன்னா 1 அல்லது 2 ஓவர் தான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இருக்க பட்சத்துல அன்எக்ஸ்பெக்டடான 1 விக்கெட் வரைக்கும் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. என்ன பொறுத்தவரை இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஹை பர்சன்டேஜ் பீப்புள் பிக் பண்ணி எது கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன் தான் சொல்லுவேன். காரணம் ஆப்போனன்ட் டீம்ல ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மட்டும் தான் இருக்காரு. அடுத்த ஆண்ட்ரூ நோக்கியா. ஸோ ஆண்ட்ரூ நோக்கியா பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே ஆண்ட்ரூ நோக்கியா அண்ட் சன்சி 2 பேருமே 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாங்க. அப்படி பவுல் பண்ற பட்சத்துல ஆண்ட்ரூ நோக்கியாட்ட இருந்து 1 விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் இயர்லி ஸ்கோர் வந்து அதிகமாகவே வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவங்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். சம்சி சேம் இவர்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ் வந்து இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபா பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னு பார்ப்போம். ஸோ சாம் பில்லிங்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்போனன்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ ஃப்ரெச்சர் அண்ட் செஷன் ஸ்டாப்ஸ் இவங்க 2 பேர்ல யார் விக்கெட் கீப்பிங் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அபிஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதில் வந்து இண்டிகேட் பண்றேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் யார் விக்கெட் கீப்பிங் பண்ணாலும் சரி 2 டீம்ல இருக்க பிளேயர்ஸும் ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. இப்ப அடுத்ததான் கேப்டன் அண்ட் பேஸ்கெட் ஆப்ஷனுக்கு சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு, சுமால் லீக்ல ட்ரை பண்ணும்போது யாரை ட்ரை பண்ணலாம், ரிஸ்கா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது யாரை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறது வந்து பார்ப்போம். ஸோ சுமால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ரோசன் பிரைன்ஸ் அண்ட் கிறிஸ் கிரீன், சிகந்தர் ராசா. ஸோ சிகந்தர் ராசா பொறுத்தவரைக்கும் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து இவரை தான் வந்து கேப்டன் பேஸ்கெட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. பட் இந்த மேட்ச்ல 2 ஓவர் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். 1 அல்லது 2 ஓவர் தான் பவுல் பண்ற வாய்ப்பு இருக்க காரணத்தினால ஸோ ஒரு ரிஸ்கா ட்ரை பண்றவங்க ஆனா ட்ரை பண்ணி பாருங்க. மற்ற 2 ஆப்ஷன் இருக்க பிளேயர்ஸ் கேப்டன் விஸ்கெட் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற ரிஸ்கா ட்ரை பண்ண வைக்கிறாங்க சாம் பில்லிங்ஸ், முகமது அமீர், ஓரின் ஸ்மித், ட்ரஸ்டன் ஸ்டாப், ஆண்ட்ரூ பிளேச்சர் அண்ட் சம்சி. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர் வந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் வந்து விஸ்கெட் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணவங்களுக்கு ஒரு சூட்டபிளான ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி எதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.